அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் தமிழ் ஜோதிடம் ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்ணும் எழுத்துமே வார்த்தையாகிறது. எண்ணும் எழுத்தும் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். தேவருக்கு 3 எழுத்துங்க. 8, 5, 9 இதெல்லாம் கூட்டாங்க 22. அதோடைய விதிங்கிறது 4. தேவர். அகமுடையார். அகமுடையாருக்கு எண்களிடம் 1, 1, 3, 9, 9, 9 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதிங்கிறது 9. அகமுடையாருக்கு விதியின் 5. முக்குளத்தோர் இருந்தது கள்ள மருவ அகமுடையார் அப்படிங்கிற இடத்துல அந்த முக்குளத்தோர் வருகிறதுங்க. முக்குளத்தோருக்கு தமிழ் எண்ணின ஜோதிடம் 3, 7, 3, 4, 4, 3, 9 இதெல்லாம் கூட்டாக்கா 33. அதோட விதி என்கிறது 6. முக்குளத்தோர் 6வது எண்ணினத்தில் வருகின்றது. அடுத்தது முத்தரையர். முத்தரையர்லாம் எல்லாமே சில உட்பிரிவுலாம் இருக்குது நிறையா. முத்தரையர் 3, 4, 7, 7, 2, 9 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதோடைய விதி என்கிறது 5. முத்தரையருக்கு 5வது விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது. முத்தரைய 5வது எண்ணை நாடி நடக்கிறது. குறவனுக்கு 4 எழுத்து 3, 8, 5, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதோடைய விதி என்கிறது 4. குறவனுடைய விதியின் 4. குறவன் 4வது எண்ணில் நடக்கிறது. நரிக்குறவர். குறவன் வேறு, நரிக்குறவர் வேறு. நரிக்குறவருக்கு எண்கணிதம் 8, 4, 8, 4, 7, 3, 8, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 44 வருகிறது. அதோடைய விதிங்கிறது 8. நரிக்குறவருக்கு நரிக்குறவர் 8வது எண்கணிதத்தில் நடக்கின்றார். முத்துராசாவுக்கு 5 எழுத்து 3, 4, 9, 1, 1 இதெல்லாம் கூட்டாக்கா 18. அதோடைய விதிங்கிறது 9. முத்துராசா. வளையனா ஒரு ஜாதி இருக்குது. வளையன் அது ஏட்டிற்கு வராது. ஆனால் வார்த்தை அடிப்படை அது சொல்லிக்கிறாங்க. ரகசியமாக அவங்க முன்னாடி சொல்ல மாட்டாங்க. வளையன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. வளையனுக்கு 4 எழுத்து 5, 8, 2, 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதிங்கிறது 3. வளையன் அதோடைய விதிங்கிறது 3. பாருங்கள். முஸ்லீமுக்கு 4 எழுத்து வருகிறது 3, 5, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா அதோடைய விதிங்கிறது 9. முஸ்லீம் 9வது எண்கிணத்தில் நடக்கிறது. அடுத்தது லப்பை முஸ்லீமிலே 3 துருவமாக இருக்கும். ஒன்று லப்பை, ஒன்று பட்டாணி, ஒன்று ராவத்தர். அவங்களுக்குள்ள முஸ்லீமுக்குள்ளே 3 துருவங்கள். 4, 6, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. பட்டாணிக்கு 4 எழுத்து 9, 2, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. பாய்ங்கிறது தான் பட்டாணி. பட்டாணி தான் பாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே பாயினே சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். பாய்க்கு 2 எழுத்து 7, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதிங்கிறது 6. ராவுத்தருங்கிறது 5 எழுத்து வருகிறது 1, 7, 4, 7, 9 அதோடைய தோற்றம் மொத்தம் 28. அதோடைய விதிங்கிறது 1. பள்ளிவாசலுக்கு 6 எழுத்து 9, 4, 8, 3, 3, 1 இதெல்லாம் கூட்டினாக்க 28. அது விதிங்கிறது 1. அந்த முஸ்லீம்காரவங்க பாத்தியான்னு சொல்லி ஓதுறாங்க. மயில இருக்க வச்சுக்கிட்டு செய்வாங்க. அவங்க ஊதுபத்தி, நாட்டு சக்கரை அவள்களில் நாட்டு சக்கரை இருந்தாலே வச்சு பாத்தியா ஓதிடுவாங்க. நம்ம மதத்தில் தேங்காய், பழம், சூடம், ஜாம்பராணி, பத்தி, வெத்தலை பாக்கு, தேங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம் உண்டு. ஆனால் அவங்க பாத்தியா ஓதும்போது நாட்டு சர்க்கரை ஊதுபத்தி தான். சில சமயத்தில் அவங்களுள்ள அவள்களையும் வாங்குவாங்க ஒரு சிலர். ஆனால் அவங்க பாத்தியா ஓதும்போது நாட்டு சர்க்கரை வைத்து பாத்தியா ஓதுவார்கள். அந்த பாத்தியாவோட விதிங்கிறது 1. ஆனால் அதுக்குரிய எண்களிடம் 7, 4, 8, 9 இதெல்லாம் கூட்டாக 28. அதோட விதி என்கிறது 1. பள்ளிவாசலுக்கு சொல்லியாச்சு. அதனால் அப்படி இருப்பனால மயிலருக்கு எண்களிடம் 1, 3, 4, 8, 3 இதெல்லாம் கூட்டாக 19. அது விதிங்கிறது 1. அதான் பாருங்கள். அவங்கள
பள்ளிவாசல் வந்து பாத்தியா ஓதுறவங்க வந்து அஜ்ரத்துன்னு சொல்லுவார்கள். அஜ்ரத் 4 எழுத்து 1 9 3 4 எல்லாம் கூட்டினாக்க 17. அது விதி என்கிறது 8. மசூதி பாருங்கள், மசூதி அவங்க வார்த்தையில் வந்து மசூதின்னு ஒரு இடம் இருக்கிறது. அது கல்லறையாக இருக்கலாம். மசூதி 1 3 8 அதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. மவுத்துனா இறப்பை குறிக்கிறது. அவங்களுக்குள்ள மவுத் 3 எழுத்து 1 7 4 எல்லாம் கூட்டினாக்க 12. அதோட விதி என்கிறது 3. யா அல்லாஹ் வந்து எண்கணிதம் 9 1 1 2 7 எல்லாம் கூட்டா 20. அதோட விதி என்கிறது 2. அல்லாஹ்க்கு 4 எழுத்து 1 1 2 7 எல்லாம் கூட்டாக்கா 11. அதோட விதி என்கிறது 2. அக்பருக்கு 4 எழுத்து 1 7 9 9 எல்லாம் கூட்டினாக்கா 26. அதோட விதி என்கிறது 8. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 5 2 1 2 எல்லாம் கூட்டினாக்கா முதல் 11. அது விதி என்கிறது 2. அதாங்க இப்போ வந்து தற்காலிகம் வந்து இப்போ எல்லாம் சொல்லப்பட்டு வருவது அவங்களுடைய இது. ஆனால் அவங்க வந்து யா அல்லாஹ் வைப்பாங்க, ஒரு சில அல்லாஹ் அம்பாங்க, ஒரு சில அக்பர் அல்லாஹ் அம்பாங்க. துபாய் சவுதி இந்த மாதிரி இடத்துலலாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் முஸ்லீமுடைய இது. கிறிஸ்டினுக்கு வந்து 2 9 5 6 6 இதெல்லாம் கூட்டா 28. அது விதி என்கிறது 1. இது அடுத்ததாக கல்லாத்திங்கிறது கல்லாத்திக்கு வந்து 5 எழுத்து 1 1 2 4 8 இதெல்லாம் 16. இதில் கூட்டாக்க விதி எண் 7. கல்லாத்தி அப்படின்னாலே ஒரு மரத்தை குறிக்கிறது. கல்லாத்திங்கிறது மரத்தை குறிக்கிறது. கல்லாத்திங்கிறது அரச மரத்தை குறிக்கும். அது ஒரு போதி மரமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதெல்லாம் நம்ம ஏரியாவில் இல்லை. அதெல்லாம் வெளி மாநிலத்தில் போதி மரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கல்லாத்திங்கிற இது வந்து இலக்கிய வார்த்தை. கல்லாத்திங்கிறது இலக்கிய வார்த்தைகள். அதுக்கு வந்து அரச மரம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஐயருக்கு வந்து 4 எழுத்து. ஐயருக்கு வந்து 1 8 2 9 ஐயர் அதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்கிறது 2. அந்தணருக்கு வந்து 5 எழுத்து 1 6 7 6 9 இதெல்லாம் கூட்டாக 29. அது விதி என்கிறது 2. அந்தணர் விதி என்கிறது 2. ஐயர் அந்தணர் ரெண்டுமே ஒருத்தர் தான். அதனால் பிராமணர் அப்படின்னாலே அவங்க வந்து சிவாச்சாரியா பட்டாச்சாரியா குருக்கள்னு 2 துருவமாக சொல்லி கொண்டிருப்பார்கள். அதில் குருக்கள்னு சொல்லிக்குவாங்க. அதனால் வந்து சிவாச்சாரியார் அப்படின்னாலே சிவாச்சாரியாருக்கு வந்து 4 3 9 1 4 2 9 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதன் விதிங்கிறது 5. அதாவது சிவாச்சாரியா. பட்டாச்சாரியாருங்கிறது 9 2 3 9 1 4 2 9 எல்லாம் கூட்டாக 39. அது விதிங்கிறது 3. பட்டாச்சாரியார். இது பிராமணருக்கு வந்து இந்த வார்த்தைகள் 2 துருவமாக நடக்கிறது. குருக்கள்ங்கிறது அது வேறு வகை. அது அந்தந்த ஏரியாவில் உள்ள குருக்கள், சாமி கோயிலுக்குள்ள குருக்கள். அதுக்கு வந்து எண்கணிது வந்து 3 5 7 1 4 இதெல்லாம் கூப்பிட்டாக்கா 20. அது விதி எண்களுக்கு 2. அதனால் வந்து பிராமணருக்கு வந்து பொதுவாகவே 2 துருவமாக பட்டாச்சாரியார் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லிக்கிறது. அது 2 துருவம். அவர்கள் வந்து அந்தனர் என்பதற்கெல்லாம் இடம் இல்லை. ஐயர் என்பதெல்லாம் வள்ளுவர்களை குறிக்கிறது. அந்தனை என்ற சொல்லும் வள்ளுவர்கள்லாம் குறிக்கிறது. அதுக்குத்தான் அவங்க வந்து பிராமணர்கள் வந்து சிவாச்சாரியா பட்டாச்சாரியா என்ற 2 துருவங்களாக வைத்து நடப்பார்கள். ஆகையால் இந்த எண்கணிதம் தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். இது வந்து தமிழுக்கு வந்து 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்ய சொல்லி கொண்டு வருகின்றேன். எண்ணும் எழுத்தும் தான் ஜோதிடம் ஆகிறது. எண்ணும் எழுத்து நம்மளை சிந்திக்கப்படுகிறது. எண்ணும் எழுத்தையுமே நம்மளை இலக்கணம் தமிழ் சொல் எல்லாமே நமக்கு வந்து உருவாக்கப்படுது. இலக்கணங்கிறது தத்துவ வார்த்தைகள். அது இலக்கணத்தை வந்து ஒரு ஆங்கிலமாகவும் பேசும் தமிழ் மொழியை ஒரு தமிழ் பேச்சாகவும் நாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தமிழ் எழுத்து தமிழ் வார்த்தையிலும் ஆங்கிலமும் தமிழும் இருக்குது. இலக்கணத்தை நாம் தத்துவ வார்த்தைகளை வைத்துக் கொள்ளலாம். மற்ற பேசும் வார்த்தைகளையும் தமிழ் மொழியாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது 2 துருவங்களாக நமக்கு வந்து இருக்கிறது. வார்த்தையில் வந்து எல்லா மொழிகளுக்கும் 2 துருவங்கள் இருக்குது. ஒன்று இலக்கணம், அடுத்து பேசும் சொல்.
இது இரண்டு துருவமாக இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த எண்கணிதம் தான் இந்த எண்கணிதத்தை வைத்து கொண்டு தான் அனைத்து வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இது அனைத்துக்கும் ஜோதிட ஆய்வுக்கு சம்பந்தப்பட்டது. எண்ணும் எழுத்தும் ஜோதிட ஆய்வு என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். நான் வந்து அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வள்ளுவன், வள்ளுவ பண்டாரம், தமிழ் எண்ணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.